மக்களே, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, கண்ணுக்கு, முடிக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுற மாரி ஒரு தொக்கு பார்க்க போறோம். அதான் கருவேப்பில தொக்கு. கருவேப்பிலையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த தொக்க ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலைய உருவி, நல்லா கழுவி, நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடசட்டிய காய வச்சு, இந்த 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைய போட்டு நல்லா மொறு மொறுன்னு வர்ற மாரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடசட்டிய காய வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கு தகுந்த மாரி வத்தல், 10 சின்ன வெங்காயம், அது கூட 10 பல் பூண்டு, சின்ன துண்டு புளிய கொஞ்சம் பிச்சு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்ச கருவேப்பிலைய சேர்த்து, இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்கிட்டோம் இல்லையா? அதையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்பதான் தொக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ ஒரு வடச்சட்டிய காய வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சு, கருவேப்பிலை தாளிச்சு, நம்ம அரைச்சு வச்ச கருவேப்பிலை விழுதையும் சேர்த்து, தேவைக்கேற்ப உப்பு போட்டு, 1/2 ஸ்பூன் காயப்பொடி போட்டு, நல்லா தெவக்கி எடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா தெவக்கி எடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து நல்லா கிளறி எடுங்க. எண்ணெய் அவ்வளோ பிரிஞ்சு வந்துடும். சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தொக்கை வலிச்சு வச்சுட்டு அதே வடச்சட்டியில் ஒரு கை சோறு போட்டு நல்லா விரவி சாப்பிட்டு பாருங்கள். சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.